வெல்கம் டு ஜோதி கிச்சன். இன்றைக்கி கோதுமை பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு வீடியோ போடுறேன். வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 3/4 கப்பு கோதுமை ரவை, 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது 2 பேர் சாப்பிட்ற அளவு. பச்சை மிளகாய் 3, இஞ்சி கொஞ்சம், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ வானலியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நெய்யும் ஊற்றிக்கலாம். நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. உப்பு நம்ம இதில் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ கோதுமை ரவை இதில் போடுங்க. பாசிப்பருப்பு இதுக்குள்ளே போட்டு வறுத்துக்கோங்க. வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும், கலர் மாற வேண்டாம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் அந்த எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அந்த கப்லேயே 4.5 கப்பு ஊற்றிக்கோங்க. பாருங்கள், 4.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. வேகட்டும், மூடி வைங்க. ஏன்னா கோதுமை ரவைக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக இழுக்கும். மூடி வைங்க, வேகட்டும். திறந்து பார்க்கலாம். இந்த அளவுக்கு வெந்திருக்கு. ஸ்லோ பண்ணிடுங்க அடுப்பை. பாருங்கள், வெந்துருச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் இந்த மாதிரி இறக்கி வச்சிங்கன்னா சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு. உப்பு நம்ம இதை தாளிக்கலாம். கடுகு, சீரகம், கொஞ்சம் மிளகு, பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் அதிகமாக வேணால் ஊற்றிக்கோங்க. வயசானவங்கிறதுனால நெய் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். ஆயில் எல்லாமே கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் வேணும்னா அதிகமாக ஊற்றிக்கோங்க. நெய் அதிகமாக ஊற்றினா ரொம்ப நல்லா. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், இதில் எடுத்து கொட்டிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். காம்பினேஷன் சாம்பார், தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.